திருப்பூர் மாநகராட்சி பணி பயன்பாட்டில் உள்ள வாகனங்கள் திருப்பூர் நஞ்சராயன் குளம் எதிரில் உள்ள தனியார் பள்ளி அருகில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அவை தனியார் பணிக்கு பயன்படுத்தப்படுவதாக மக்கள் சந்தேகிப்பதாகவும் சமூக ஆர்வலர் சிலர் இணையதளங்களில் செய்தி வெளியிட்டனர். இது பற்றி விசாரித்த போது வாகனங்கள் அனைத்தும் தனியாருக்கு சொந்தமானவை என்றும் ஒப்பந்த அடிப்படையில் மாநகராட்சி பணிக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்ததாரர் குலதெய்வ கோவிலில் பூஜை செய்ய அந்த வாகனங்களை அங்கே வரிசையாக நிறுத்தி இருந்திருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. குறிப்பிட்ட ஒரு தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மேல் அவதூறு பரப்பும் நோக்கில் எப்போதும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது முறையா என்று தெரியவில்லை. சமூக ஆர்வலர்கள் எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும். இதில் ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது. அரசு பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓடும் வாகனங்கள் மஞ்சள் போர்டு வாடகை வாகன உரிமம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் வெள்ளை போர்டு சொந்த வாகனங்களே மாநகராட்சி பணிக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்று தெரியவில்லை. IAS அதிகாரியான ஆணையருக்கும் மேயருக்கும் இது தெரியாதா? அரசுக்கு வாடகை வாகன வரி வருமான இழப்புக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? செய்திகளுக்கு